உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்காக தான் நீங்க பார்ப்பீங்க. ஒருத்தரோட வெயிட்ட குறைக்கிறது அப்படின்றது எவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா, அந்த கஷ்டத்த நானும் பட்டுருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ரூ. 5 செலவில் ஒரு ஜூஸ் நான் சொல்லப் போறேன். இத குடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா உங்களால குறைக்க முடியும். அது எப்படி குடிக்கலாம்? யார் யார் குடிக்கலான்றத பத்தி தெளிவா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோ மட்டும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறையிறது உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த ஜூஸை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஜூஸ் என்ன அப்படின்னா சியா சீட்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரு சிலர் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த சீட்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஜூஸை மேக் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னா சியா சீட்ஸு ப்ளஸ்ஸு லெமனு ப்ளஸ்ஸு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவை அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம். இதை மூணையும் சேர்த்து தான் இந்த ஜூஸை வந்து நம்ம தயார் பண்ணலாம். இப்போ நான் பேச போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸில் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் பார்க்கும்போது ஒரு 10 12 கிராம் சியா சீட்ஸ் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம், கால்சியம் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே தேவையான எல்லா சத்துமே இருக்குது. நிறைய மேஜராக தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, ஃபேட்டு எல்லாமே இந்த சியா சீட்ஸில் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கினீங்க அப்படின்னா இது உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு 10-20% நியூட்ரியன்ஸ் வந்து இதுவே வந்து கவர் பண்ணிடும். அப்படி இந்த சியா சீட்ஸை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சியா சீட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை, இந்த செரிமான மண்டலத்தை வந்து மேம்படுத்தும். உங்களோட பசியை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நிறைய நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தேவையில்லாத இந்த கிரேவிங்ஸ் அது இதுப்பா சாப்பிட்ணுன்னு தோன்ற அந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னாவே தேவையில்லாமல் பசி அந்த மாதிரி ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். ஏன்னா ரெகுலராக நல்ல ஃபுட்டாக வயிறு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். கால்சியம், அயன், மெக்னீசியம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களோட போன் டென்சிட்டியை வந்து அதிகப்படும். நல்லா உங்களோட போன் டென்சிட்டி வந்து அதிகமாகச்சு நல்ல சத்துவாக இருக்குது அப்படின்னா தான் உங்களோட எக்ஸசைஸ் செய்ய முடியும். உங்களோட வெயிட்டும் வந்து ஈஸியாக குறைக்க முடியும். இந்த போன் டென்சிட்டியை வந்து அதிகமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சியா சீட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சியா சீட்ஸ்க்கு அந்த தன்மை இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம வெயிட் எப்படி ஏறி இருக்கோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். சுகர் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆக்சுவலாக நம்மளோட உடம்புல இதெல்லாம் போனது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, செல்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதோட லைஃப் இருக்கும். அதோட இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம உடம்புலேருந்து வெளியேறிட்டு புது செல் புதுப்பிக்க ஆரம்பிப்பேன். நம்ம அதை தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸு, சுகரு அந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல செல்களும் வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட செல்ஸ் வந்து இறந்து வெளியேறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட நல்ல செல்லுலாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிடும் போது கெட்ட செல்லோட சேர்ந்து நல்ல செல்லும் இறந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது நம்ம எடுத்துக்கும் போது நல்ல செல்களை வந்து சாக விடாமல் தடுக்கும். இது நம்ம அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் இதையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது உடம்புக்கு வந்து நல்லதில்லை. அதனால் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடேஷன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சியா சீட்ஸ் இருக்கிறதுனால நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு எனர்ஜியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சியா சீட்ஸோட ட்ரிங்க் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்மளால் செய்ய முடியும். ஒரு 1/2 hour செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சியா சீட்ஸோட ட்ரிங்க்கை நம்ம சாப்பிட்டுட்டு செய்யும் போது இன்னும் ஒரு 15 minutes சேர்த்து நம்மளால் செய்ய முடியும். எனர்ஜி ரொம்பவே நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க சியா சீட்ஸை வந்து மார்னிங் தூங்கி எழுந்ததையும் வெறும் வயிற்றுல குடிங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃபுட் எடுத்துக்கலாம், அப்புறம் எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சியா சீட்ஸை வந்து நீங்கள் எப்போ வேணால் எந்த ஃபுட்டில் வேணால் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கம்மியான அளவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா
நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கும் போதே ஒரு 10லேருந்து 12 கிராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிருது. அதுலேயே ஒரு 10லேருந்து 20% நியூட்ரியன்ஸ் உங்கள் உடம்புக்கு கிடைக்குது. கலோரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஒரு 60லேருந்து 62 கலோரி வரைக்கும் அதுலேயே கிடைக்குது. அப்போ நீங்கள் அதிகமாக ஒரு 100 கிராம் பக்கம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலோரி வந்து அதிகமாகும். அதுவே ஒரு 500 கலோரி 600 கலோரி பக்கம் அந்த சியா சீட்ஸே வந்து கவர் பண்ணிக்கும். அதாவது நம்ம மற்ற ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கலோரி வந்து அதிகமாகி இது வந்து வெயிட்டு அதிகமாகிறதுக்கு தான் உதவும். அதனால் சியா சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 கிராம் நீங்கள் சியா சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சியா சீட்ஸை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி அதில் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா 1/2 hour ஊற வச்சா போதும். நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து அதில் தேன் லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணி மார்னிங் டைம் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு 1/2 hourக்கு மேலே நீங்கள் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு போட வேணுனாலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு இந்த சியா சீட்ஸோட ட்ரிங்க்கை நம்ம சாப்பிட்றதால என்ன ஆகும், ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷரு, சுகரு, அதுக்கப்புறம் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்களாம் வந்து அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லோரும் நினைக்குவாங்க அந்த ட்ரிங்க்கை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு என்னோடய வெயிட்டை வந்து குறைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்க இது குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் ஃபுட்டு தான். ஆனால் இது கூடவே வந்து நீங்கள் எக்ஸசைஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து குறைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும். நான் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸசைஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் வீடியோவை பார்த்துருக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட யாருக்கிட்ட சேர்ந்து நீங்கள் செஞ்சுருக்கலாம். எந்த எக்ஸசைஸாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது மசில் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வேகத்தில் செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலுமே அது உங்களோட ப்ராக்ரஸாக உங்களால் கொண்டு வர முடியும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஜம்ப் அண்ட் ஜாக் அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினர் அப்படின்னும் போது அதை வந்து நான் ஒரு கவுண்ட்டில் பண்ணலாம். ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ரெஸ்ட் வந்து ரொம்ப நேரம் விடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராக்ரஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களோட உடம்பு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் போக போக அந்த செய்கிற 10 கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெஸ்ட் டைம் வந்து குறைக்க ஆரம்பிக்கலாம். 10 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அதிகமாக பண்ணுறோம் அப்படின்றது ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி செய்யலாம். இது வந்து உங்களோட வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொன்று வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வேகமாக நம்ம இந்த 10 கவுண்ட்ஸை செய்கிறோம் அப்படின்றது. அப்போ நீங்கள் போக போக அந்த கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறீங்க அப்படின்ற டைமிங்கை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட கார்டியோ சிஸ்டம் வந்து நல்லாவே வேலை செய்யும். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டியோ சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா மூச்சு வாங்கி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது தான் உங்களோட ஃபேட் வந்து ஈஸியாக குறையும் அப்படின்றத சயின்டிஃபிக்காக வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிட் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட்டை வந்து ஈஸியாக உங்களால் சீக்கிரமாக குறைக்க முடியும். இந்த ட்ரிங்க்கு ப்ளஸ் எக்ஸசைஸு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களோட வெயிட்டை வந்து 100% வந்து சீக்கிரமாகவே உங்களால் குறைக்கும். யார் யார் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். என்னால் உங்களோட வெயிட்டை வந்து 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட் வந்து காஸ்ட்லியாக செலவு பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் உங்களோட வெயிட்டை என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.